என் கட்சிக்காரங்கன்னு தெரிஞ்சு எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் நீங்க? உன் கட்சிக்காரனா என்ன பண்ணிருக்கான் தெரியுமாவே? டூப்ளிகேட் சரக்கு வித்துருக்கான். அதை குடிச்சிட்டு 5 பேர் செத்துருக்கான். ஆஸ்பத்திரியில் 50 பேர் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் எங்க இன்ஸ்பெக்டர் வருவார், அவர்கிட்ட பேசிக்க. இது என் தொகுதியில் இருக்கிற ஸ்டேஷன் தெரியும்ல? அந்த சாதாரண இன்ஸ்பெக்டருக்காக நான் வெயிட் பண்ணுமா? ஏய் லாக்க பாட்டு வச்சு தூக்குறானுமா பசங்கள? ஏ மக்கா சவுண்ட் கேட்க ஓ சொட்டையில ஒருவா சூறாவளியா வந்துகிட்டு இருக்காருல எங்க இன்ஸ்பெக்டர்? இன்ஸ்பெக்டர் முன்னாடி அடிச்சு தூக்குடா. அப்ப தெரியும்டா நம்ம கட்சியோட பவர் என்னன்னு. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னடா ஏதோ கட்சி கிச்சின்னு பேசுனியாமே? இப்படி இந்த துண்டை போட்டுக்கிட்டா நானும் உன் கட்சிக்காரன்டா. ஆனா என் உடுப்பு மேல கைய வச்ச நீ உள்ள இருப்ப. Trespassing into a government office with intent to commit a crime. IPC section 441 and 442. புரியல. ஸ்டேஷனுக்குள்ள பூந்து அத்துமீறி நுழைஞ்சு விசாரணை கைதியை தப்பிக்க வைக்க முயற்சி செஞ்சேன்னு 6 மாசம் கள்ளித்திங்க வச்சிருவேன்டா. ஏய் இன்ஸ்பெக்டர், என்கிட்ட செக்ஷனை பத்தி பேசுறியா? நான் யாருன்னு தெரியல? தெரியும்டா. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போர்டுல இருந்தவன். இப்ப கள்ளச்சாராயம் வித்து கல்வி தந்த. இதுல லெதர் இண்டஸ்ட்ரி வேற. பொம்பளை லெதர் ஆல் ஸ்டேட்ஸ் அவைலபிள். கடஞ்செடுத்த அயோக்கியம் கேடுகட்ட பொறுக்கி கம்மு நாட்டி. என்னடா உன் பயோடேட்டா எல்லாம் கரெக்டா இருக்குதா? ஏய் வேணா. வேணுமா வேணாமாங்கிறத நீ முடிவு பண்ணு. ஏன்னா உன் வேட்டியை ஒரு வீட்டு இப்ப ஜட்டியோட உட்கார வைக்க போற. என்ன நீ ஜட்டியோட உட்கார வைக்க போற? அம்மனமா உட்கார வச்சா அசிங்கமா இருக்காது? பொம்பளை போலீஸ்லாம் இருக்காங்கல்ல. கான்ஸ்டபிள்ஸ் கான்ஸ்டபிள்ஸ். கான்ஸ்டபிள். ஓய் மதி. மதி. கான்ஸ்டபிள் தம்பி எப்பவுமே இப்படிதான் கனவு இருக்கு. என்னய்யா பகல் கனவா? யூனிஃபார்மோட வரக்கூடாது எத்தனை தடவை சொல்றது? உனக்கு என்ன டியூட்டி கொடுத்துருக்கேன்? போய் பார்த்துட்டு வா போ. போயா? எஸ் சார். சரியான ஆள் இருக்கண்ணே. ஏரவி ஐயா, இவனுங்களுக்காக நீங்க ஏன் வரீங்க? இல்லையா நம்ம பசங்க. சரி சரி வாங்க கூட்டிட்டு போங்கயா. எனக்குலாம் அப்பே தெரியண்ணே, தேவையில்லாம. சரி டீ சொல்லுங்க. என்ன தம்பி இன்னைக்கு என்ட்ரி ஏரோப்ளேன்லையா, குதிரை வண்டிலையா, ட்ரை சைக்கிள்? என்னன்னு இவனுக்கு போய் பயந்துக்கிட்டு இவனெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்? ஏன்னா நம்ம இன்ஸ் இப்படி இருக்காரு. இப்போ நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நம்ம எஸ்ஐ பார்த்தியா? வந்தமா கேட்காத கதை 4 வாட்டி குடஞ்சமா வீட்டுக்கு வச்சு போன மாதிரி இருக்கார்ல, அவர் மாதிரி நீ இருக்க வேண்டியதானப்பா. வேலைக்கு சேர்ந்த 3 வருஷத்துல இது வரைக்கும் 3 வாட்டி தானே இந்த யூனிஃபார்மே போட்டிருக்கேன். அதில் 2 வாட்டி ட்ரையல் பார்க்கும்போது போட்டது. இந்த யூனிஃபார்ம் மேலே ஆசைப்பட்டு தானே இந்த வேலைக்கே சேர்ந்தேன். அதுக்கு நீ லா அண்ட் ஆர்டர்ல இருந்திருக்கணும். இது கிரைம். இங்க குற்றவாளிகளை அவங்களுக்கே தெரியாம ரகசியமா கண்காணிச்சு துப்பு துளைக்கி தூக்குறதா நம்ம வேலை. இதில் யூனிஃபார்ம்ல போனா எவன் மாட்டுவான்? நீ வேணா பாருண்ணே, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் பெரிய கேஸா பிடிச்சி இன்ஸ்பெக்டரா இதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்படி வந்து நிப்பண்ண ஏட்டையா. அப்ப நீங்க எல்லாம் என்ன பார்த்து நடுங்கிட்டு சல்யூட் அடிப்பீங்க. வா எண்ணத்துல இடி உள்ள கனவுல கூட எவனும் முன்னேறணும்னு நினைக்க மாட்டீங்களா? இவர் இன்ஸ்பெக்டர் ஆகி வெறப்பா வந்து நிற்பாராம். நாங்க அதே ஏட்டையாவை இருந்து எந்திரிச்சு சல்யூட் அடிப்போமா? ஏன் நாங்க ஒரு டிஎஸ்பி ஆக மாட்டோமா? நீங்க டிஎஸ்பி ஆனா நாங்க கமிஷனர் ஆக மாட்டோமா? சார் போக மாட்டேங்க சார். ஏ போப்பா போப்பா. கமிஷனர் ஆகிற மாட்டே ஆலயம். டேய் பால் பொங்குது அதை கூட பார்க்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா எப்போ பார்த்தா ஃப்ளைட் ஓட்டிட்டு இருக்க? என்ன பண்ண புறா? எப்போ பார்த்தா ஃப்ளைட் புறா? ஏய் புறா மண்டால உடைச்சு போ. நில்றா தாதா தாதா தாதா. ஏய் நில்றா என்ன எதுக்கு சின்ன பையன் அடிக்க போறீங்க? சார் என்ன சார் பாருங்க சார், எப்போ பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் சார். கடையில் எந்த வேலையும் பார்க்கறதில்ல. அடிச்சட செவுல அந்து போங்கடா. போடா. சின்ன பையன் பொழைக்க வந்திருக்கான், அவனை போய். சார் சின்ன பையனை வேலை வாங்காமல் இருக்க முடியுமா சார்? ஏஜென்சி மாதம் மாதம் காசு வாங்குறேன் சார். இவங்க எல்லாம் கரெக்டாக வேலை வாங்கிக்கணும் சார். வரேன் சார்.
தண்ணி எடுத்துட்டு வாங்கய்யா, தண்ணி எடுத்துட்டு வாங்க. சோனே, ஏய், ஹலோ 108 வழி விடுங்க சொன்னு 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 டேய் சார் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் சோனே. எல்லாரும் நவருங்க நவருங்க ஏய், ஏய். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சார் நீங்கள் இங்கே இருங்க. உயிரை காப்பாற்றிட்டோம் பட் ஹிஸ் பிரெயின் இஸ் டெட். மூளைச்சாவு. பையனோட பேரண்ட்ஸை உடனே வர சொல்லுங்க. சரி சார். இந்த பையனால் 6 உயிர்களை காப்பாற்ற முடியும். அவங்க சம்மதிச்சா இந்த பையனோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணலாம். அவங்க வந்ததும் சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். ஓகே சார். அவன் பிழைக்கவே மாட்டானா? 99% இல்லை. ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்கணும். சில மாதம் இல்லை, சில வருஷம். பட் ரொம்ப செலவாகும். அவனோட ஆர்கன்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணியாச்சு. அவன் சாகலை, 6 பேரோட உயிரில் கலந்து வாழ்ந்துட்டுருக்கான். அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவங்க தான் எல்லா ஃபார்மாலிட்டி ஃபார்ம்ஸில் கையெழுத்து போட்டாங்க. கல்கட்டாலேருந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. அவன் ஆசைப்பட்டதை அவங்க அம்மாவுக்கு நிறைவேற்றிட்டான். நான் பேலன்ஸ் கம்மியாக இருக்கு, கொஞ்சம் டாப்அப் பண்ணி விடுறியா? রাজকুমার বাড়ি থেকে ফোন এসেছিল, ও মা মারা গিয়েছে, ও মা আর নেই, ও মা হারায়নি, ও মা হারায়নি। ஹேண்டு டாட்டூ கியா? আমার মা அம்மா மாறினி। சார் পয়সা নেই। இவர் பெங்காலி. ஜி சார். இப்போ இவர் மாறன்னு தானே சார் சொன்னார்? ஆமாம் சார். அதையும் அழுதுகிட்டே சொல்கிறாரு. ஊரில் அம்மா இருந்துட்டாங்க சார், அதுதான் ஃபோனில் சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவங்க தான் எல்லா ஃபார்மாலிட்டி ஃபார்ம்ஸில் கையெழுத்து போட்டாங்க. சார் பெங்காலியில் மாறன்னு அம்மா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம்? ஆமாம் சார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அவங்க அம்மாவா கார்டியனா? அவங்க அம்மா தான். ஏன்? கரெக்டாக பார்த்து சொல்லு. சைன் வாங்கினா எனக்கு தெரியாதா? அவங்க அம்மா தான். அந்த பையனோட பாடி இப்போ எங்கே இருக்குது? போஸ்ட்மார்ட்டம்காக ராயப்பேட்டை ஜிஹெச்சில் இருக்கும். அவன் கையை பார்க்கணுண்ணே. சொல்லுமதி. அண்ணே, நான் உங்களுக்கு ஒரு பெங்காலி நேம் அமைச்சிருக்கேன். அது என்ன பேருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. இந்த பார்த்துறேன். ஆர்டிஃபிஷியலாக ஒருத்தருக்கு பிரெயின் டெத் ஏற்படுத்த முடியுமா டாக்டர்? கார்பன் மோனாக்சைடு நல்லா இருக்கிற ஒருத்தருக்கு இந்த விஷவாயை கொடுத்தா பிரெயின் டெத் இஸ் பாசிபிள். அப்போ போஸ்ட்மார்ட்டமில் தெரிஞ்சிருமே டாக்டர்? இன்னும் கொடுக்கப்படுற அளவை பொறுத்து தான் அதோட ட்ரேசஸ் உடம்புல தெரியும். அப்புறம் கார்பன் மோனாக்சைடு இஸ் கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ் கேஸ். அதுக்கு நிறமும் கிடையாது, வாசனையும் கிடையாது. சொல்லுங்கண்ணே. நீ அனுப்புன பேர் துர்கா தேவி. ஏதாவது பிரச்சனையாப்பா? ஆமாண்ணே, நான் திருப்பி கூப்பிட்றேண்ணே. சைன் பண்ண அந்த அம்மா பேர் என்ன? அவங்க பேர் சித்ரலேகா. His brain is dead. கார்பன் மோனாக்சைடு. அவங்க அம்மா தான். மாறினி. நீ அனுப்புன பேர் துர்கா தேவி. அவங்க பேர் சித்ரலேகா. பையனோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணலாம். நிச்சயமா இருக்காது. எங்க ஹாஸ்பிட்டல் அப்படி ஒரு தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த பையனுக்கு அம்மா கிடையாது, அவங்க இறந்துட்டாங்க. அண்ட் அவங்க பேர் துர்கா தேவி. இங்கே சைன் பண்ணியிருக்கிறது சித்ரலேகா. இந்த ஒரு விஷயத்துலேயே தெரிய வேணாம் இங்கே ஏதோ தப்பு நடக்குதுன்னு. அதுக்காக ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டுக்கு யாராவது கார்பன் மோனாக்சைடு கொடுப்பாங்களா? அவன் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிற வரைக்கும் நான் தான் அவன் கூட இருந்தேன். ஆப்ரேஷன் தேட்டரில் நடந்திருந்தா? அங்கே கார்பன் மோனாக்சைடுக்கு வேலையே இல்லை. டாக்டர்ஸ் 10 பேர் நின்று வேலை பார்க்குறப்போ யாரும் கார்பன் மோனாக்சைடை ஓப்பனாக கொடுக்கவே முடியாது. ஓப்பனாக முடியாது, பட் யாருக்கும் தெரியாமல் கொடுத்துருந்தா? அதான் முடியாதுன்னு சொல்கிறேனே, எப்படி முடியும்? ஆக்சிஜன் சப்ளை ஆகிற பைப்பில் கார்பன் மோனாக்சைடு மாதிரி ஏதாவது? என்ன நீ என்னென்னமோ சொல்கிற? ஒரு சின்ன பையன், ஏழை பையன், இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு அவனை ஏன் பிரெயின் டெட் பண்ணணும்?
அதனால யாருக்கு என்ன லாபம்? இந்த ஹாஸ்பிட்டலோட மொத்த கண்ட்ரோலையும் தன் கையில் வச்சிருக்க முக்கியமான யாராவது ஒருத்தருக்கு. அப்படின்னா எங்க டீன் டாக்டர் தேவசகாயம். அப்போ அவருக்கு தான். எங்க டாக்டரை பத்தி தப்பா பேசாத. அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. அவர்கிட்ட இல்லாத பணமா இப்படியெல்லாம் சீப்பா சம்பாதிக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்ல. உன் போலீஸ் பத்தியை உன்னோட வச்சுக்கோ. அப்புறம் எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் தப்பு நடந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெளியில ஏன் நடந்திருக்க கூடாது? அப்படி ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு நீயும் யோசி. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆப்ரேஷன் தியேட்டரில் நடந்திருந்தா ஆக்சிஜன் சப்ளை ஆகிற பைப்பில் கார்பன் மோனாக்சைடு மாதிரி ஏதாவது? எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் தப்பு நடந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெளியில ஏன் நடந்திருக்க கூடாது? சார் ஒன்றும் பயப்படாதீங்க, காலை மட்டும் பிடிங்க. என்ன சிஸ்டர், என்ன தேடுறீங்க? இல்ல சும்மா என்னென்ன கேஸ் சிலிண்டர்ஸ் நம்ம வாங்குறோம்? ஆமாம், அது எதுக்கு உங்களுக்கு? ஸ்டடி பர்பஸ்க்கு தான். கார்பன் மோனாக்சைடு நம்ம வாங்குறோமா? கார்பன் மோனாக்சைடு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் தான் யூஸ் பண்ணுவாங்க. சுவாசிச்சா ஆளே காலி. அதை போய் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுவாங்களா? சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு தான். தேங்க்ஸ். நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் டாக்டரோட கடமை. ஆனால் உயிரை கொல்ற பாவத்தை செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ஆர்கன் ட்ரேட் உலகத்தில் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு வர பிஸ்னஸ். பணத்துக்காக மனித உடல் உறுப்புகளை விற்கிறதும் வாங்கிறதும். இந்த பாவத்தை நான் செஞ்சதுக்கு காரணம் சிங்கப்பெருமாளோட பையன் துரை. உங்களை வெளியிடுக்க சொல்லி துரை சார் தான் என்ன அனுப்பிச்சாரு. அவர் லைனில் இருக்காரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார். அப்பா, உன் வாயால் என்ன அப்பான்னு கூப்பிடாதுடா. இத்தனை வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கை, மதிப்பு, மரியாதை எல்லாத்தையும் அழிச்சு இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணியிருக்கேடா. சம்பத் சொல்லிட்டாங்க, சும்மா ஃபீல் பண்ணாத. ஏதோ ஒன்று ரெண்டு இப்படி தப்பாகும். பிஸ்னஸ்னா அப்படி தான் இருக்கும். மற்றவங்க உயிர் உனக்கு பிஸ்னஸா? ஒரு அப்பா வாயிலிருந்து சொல்லக்கூடாத வார்த்தையை நான் சொல்றேன்டா. நீ நல்லா இருக்க மாட்டேன். உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லி உன்னை தூக்கில் போட வைக்கிறேனா இல்லையா பாரு. என் முன்னாடி நின்று இதை சொல்லியிருந்தேன்னு வையே. ஆமாயா, உனக்கு தெரியாமல் ஆளை வச்சு பண்ணேன். அப்பா சொத்துல பிள்ளைக்கு பங்கு இருக்குல்ல, அப்படி நினச்சிட்டு போ. இந்த பார், நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கலாம். டே, நீ பிச்சை போட்டு நான் உயிர் வாழ வேண்டிய அவசியம் இல்லைடா. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொன்னுட்டு தான் நான் செத்து போவேன். அதான் விட்டேன் ஒரு தீபாவளி ராக்கெட். மெடிக்கல் டூரிசம். வெளிநாட்டிலேருந்து மருத்துவ சிகிச்சைக்காக ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்கு வர்றது. அதில் இருக்க வெளியே தெரியாத கருப்பு பக்கம்தான் இந்த உடல் உறுப்பு மாற்றம். உடல் உறுப்புகளை மாற்றுறதுக்கு மற்ற நாடுகளை விட இங்கே வாய்ப்புகள் அதிகம், பணமும் குறைவு. அப்படி உடல் உறுப்பு மாற்றத்துக்காக வர ஃபாரினர்ஸை அங்கே உள்ள ஏஜென்ட் மூலமாக பிடிச்சி அவங்க தேவைகளை நிறைவேற்றி தர புரோக்கர் தான் துரை. உடல் உறுப்பு தெருட்டில் நமக்கு தெரிஞ்சது கிட்னி மட்டும்தான். பட் இப்போ நம்ம அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டோம். ரெட் மார்க்கெட், மனித உடல் உறுப்பு சந்தை. என்னோட உடல் எடை சரியாக 90 கிலோவுக்கு கீழே இருந்து நரம்புகளில் ஹார்மோன் செக்ரியேஷன் சரியாக நடந்து திசுக்களும் சிறுநீரகமும் பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் ஆகி இதயம் ஒரு நிமிஷத்துக்கு 87 தடவை சீராக துடிச்சா என் உடம்போட மதிப்பு இந்திய ரூபாயில் சுமார் 2 கோடி. வேலைக்காக வெளிமாநிலத்திலேருந்து வர்ற பசங்களில் பேரண்ட்ஸ் இல்லாதவங்களாக செலக்ட் பண்ணி ஆம்புலன்ஸில் கார்பன் மோனாக்சைடு கொடுத்து பிரெயின் டெட் பேஷண்ட்டாக தான் ஹாஸ்பிட்டலுக்கு அவன் அனுப்பி வைப்பான். கார்பன் மோனாக்சைடு வேறு எந்த உறுப்பையும் பாதிக்காத அளவுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும்,
அதுக்கப்புறம் ஆக்சிஜன் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இதை பற்றி நல்லா தெரிஞ்ச ஆட்களை தான் இதில் பயன்படுத்திகிட்டு இருக்கான். என் ஒரே பையனோட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டும் அப்படி தான் நடந்துச்சு. எஸ், அவனுக்காக தான் இந்த விஷயத்துக்கு முதல்ல நான் சம்மதித்தேன். அவனுக்கு பிறவிலேயே இருந்த இதய நோயை மாற்று இருதயம் பொறுத்துனா தான் சரி பண்ண முடியுங்கிற நிலைமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி என்கிட்ட பேரம் பேசின துறை. பட் ஆப்ரேஷன் நடந்த 6 மாதத்துலேயே அவன் இறந்துட்டான். அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் விட்டுறலான்னு துறைக்கிட்ட சொன்னேன். டாக்டர், ஒன்று நீங்கள் சாகணும், இல்லை நான் சாகணும். அது வரைக்கும் நமக்குள்ளே இருக்கிற அந்த டீலை கேன்சல் பண்ண முடியாது. மிரட்டுறியா? போலீஸ்கிட்ட போவியா? நான் போலீஸ் கிட்டலாம் போக மாட்டேன், ஆனால் மீடியா கிட்ட போவேன். என்ன ஆதாரம் வச்சிருக்கேன்னு கேட்க போறீங்க அதானே? நம்ம டீல் பேசினதும் நீங்கள் பணம் கொடுத்ததும் பக்காவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஜீசஸ் துறை, இது ரொம்ப தப்பு. நான் கை வைக்கிற பசங்கள்லாம் கேள்வி கேட்க ஆள் இல்லாத கூலி பசங்க. அவங்க உயிரோடு இருந்தால் அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் லாபம். செத்தா எத்தனை பேருக்கு லாபம் பாருங்க. சிக்கனுக்காகவே கோழி வளர்க்குறது இல்லையா? அப்படி நினச்சிக்கோங்க, மனசு டைஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் வரத்துக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன். ஐ அம் கவுண்டிங் மை லாஸ்ட் மினிட்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஆள் இல்ல. அப்பனை கொண்டவனுக்கு என்ன கொள்றதோ உங்களை கொள்றதோ அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸில் கூட நானும் சிங்கப்பெருமாள் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கோம். அது துறையோட கிளவர் ஐடியா. எந்த டாக்டராலையும் என்னை காப்பாற்ற முடியாது. நான் போட்டிருக்கிறது 0.2 ml டைமிதைல் mercury. Please. Hello. பிரபல இதய மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் I told him I'll handle this. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் பயத்தில் ஏதோ பண்ணிக்கிட்டான். நீ கவலைப்படாத, எல்லாம் கரெக்டாக நடக்கும். Don't worry. மன அழுத்தத்தில் அவர் இந்த சோகத்தில் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இவன் பேர் பிரகாஷ். இந்த விஷயத்தில் துரைக்கு இவன் தான் ரைட் ஹேண்ட். இவன் நமக்கு முக்கியமான ட்ரம்ப் கார்டு. இவனை துரைக்கு எதிராக பேச வச்சாகணும். இவன் ஆல்ரெடி ட்ரக் அடிக்ட்டுங்கிறதுனால நம்ம வேலை முடிகிற வரைக்கும் இவனை போதையிலே வச்சுருக்கணும். இந்த ஃபோன் கூட உங்ககிட்டே இருக்கட்டும் மதி.